ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக 2026 சட்டமன்றத்திற்கான தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை நடைபெற இருக்கிறது. வாக்கு பிரச்சாரம் எல்லாம் ஓஞ்சிருச்சு நேற்று. அதுக்கப்புறம் யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு. இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் மினிட், நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், நீங்க பழைய வீடியோ எடுத்து பார்த்தாலும் பலரும் கேட்பாங்க, யார் ஜெயிப்பாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்க, யாருக்கு ஆதரவு இருக்குன்னு 3 மாசம் 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடியே கேட்பாங்க. அப்ப நான் சொல்றது என்னன்னா, கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது தான் எந்த தேர்தலா இருந்தாலும், அது எம்பி தேர்தலா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா நம்ம 6 தேர்தல், 89 தேர்தல்ல இருந்து 89, 91, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 8 சட்டமன்ற தேர்தல்களை நம்ம பார்த்துருக்கோம். அதுல ஒரு தேர்தல் திமுக ஆட்சி 89, 91 கலைச்சு விட்டாங்க. அது மட்டும்தான் அறகுறையா கலைந்தது. மீதி பாத்தீங்கன்னா 8ல் 7 5 ஆண்டுகள் நிறைவு பண்ணப்பட்டது. இந்த 35 ஆண்டுகளாக இந்த தேர்தலில் களத்துல பார்த்திருக்கோம், என்ன கவுண்டிங்ல பார்த்திருக்கோம், எல்லா ஆங்கிள்லயும் அந்த தேர்தலை பார்த்திருக்கோம். ஓட்டு பாக்ஸ்ல போடக்கூடிய வாக்குச்சீட்டு இருந்த காலத்துல இருந்து நம்ம பத்திரிகையாளர்களா இருந்துட்டு இருக்கோம். 90ல இருந்து இருக்கோம். 89 தேர்தலில் மதுரை பகுதியில தேர்தல் காலங்கள்ல சில வேலைகள் செய்திருக்கிறோம். அந்த காலத்துல இருந்து நமக்கு தெரியும். சோ இந்த கடைசி நேர மாறுதல்ன்றது எப்ப வந்தது அப்படின்னா, 1991 ராஜீவ்காந்தி சாகும்போது, அதற்கு முன்பு வெறும் 26 இடங்கள் இருந்த ஜெயலலிதா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மாறி ஆட்சிக்கு வருவார்கள்னா கற்பனையில கூட எந்த அரசியல்வாதியும் கணிக்கவே இல்லை, எந்த கட்சியும் சேர்க்கல. நான் 91 தேர்தலில் சொல்றேன், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி கற்பனையில் கூட யாரும் நினைத்து பார்த்தது கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா கட்சி போச்சு. இந்த பக்கம் ஒரு கூட்டம், திருநாவுக்கரசர், ஜெயலலிதா, KKS ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் கூட்டிட்டு போய் பெங்களூர்ல 25 எம்எல்ஏ அடைச்சு வச்சு, ஜானகி அணியில திரு ஆர் வீரப்பன் அந்த அவர் தலைமையில இருக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆர் வீரப்பன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, ஜானகி அணின்னு சொல்லி. அதுல நடந்த உள்குத்துகள், ஜானகி பிராமணர் என்பதால் அவரை முதல்வராக்குவதற்கு அப்போதைய டெல்லி காங்கிரஸ் முடிவு செய்து ஆர் வீரப்பனை ஓரம் கட்டி 2ஆம் இடத்துல நீங்க இருந்தீங்க, ஆனா முதலமைச்சர் ஜானகியை வச்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு கழுதை கூத்து பண்ணதில்ல. அதிமுக டோட்டலா போங்கா போய் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா உருவெடுத்ததெல்லாம் இதெல்லாம் கடைசி நேரத்துல நடந்தது. அதே மாதிரி 89ல் 5 முனை போட்டினா உண்மையான 5 முனை போட்டி, ஜே காங்கிரஸ் தனி, டிஎம்கே தனி எப்படின்னு இருந்தது. சோ இப்படி இருந்த தேர்தலை நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு பிறகு 89 தேர்தலுக்கு பிறகு ஒரு பரபரப்பான, வித்தியாசமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு புதுமையான தேர்தலா இந்த 2026 இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய அனுபவத்துல, இந்த பத்திரிகையாளர் அனுபவத்துல நான் பாக்குறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்தது கட்சிகள், அந்த கட்சிகளுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதிமுகவுக்கு வாக்கு வங்கினா அதுக்கு ஒரு 40% இல்ல 35%, இல்ல திமுகவுக்கு ஒரு 35%, அதிமுக ஒரு 40%, அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு ஒரு 7%, இவருக்கு இவ்வளவுன்னு சொல்லி கணக்கு போட்டு முடியல. அப்புறம் ஜெயா பிரிஞ்ச உடனே அந்த நேரத்துல கணக்கு போட முடியல. ஜெயலலிதாக்கு அதிக இடம் விடுவோம்னு யாரும் கற்பனை கூட பண்ணல. ஜானகி அணி தான் முழுசா ஜெயிக்கணும்னப்ப டோட்டலா மண்ணை கவிட்டு ஜானகி அணியோட கூட்டணி வைத்துக் கொண்டு நின்ற சிவாஜி கணேசன் கூட தோத்து போயிட்டார். ஏன்னா எம்ஜிஆருக்கு இணையான ஒரு ஸ்டாரு மண்ணை கவி டோட்டலா தோத்து போயிட்டாரு. ஜானகி அம்மா தோத்துருச்சு. ஒருத்தர் கூட இல்லாத PH பாண்டியன் மட்டும்தான் வெற்றி பெற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எல்லா மக்கள் எதிர்பார்த்தது, அப்போ உள்ள டாக் என்னன்னா, ஜானகி அணி வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிச்சிரும். ஆனா ஜெயலலிதா அணி 26 இடங்களை பிடிச்சது, ஜானகி அணி 1. சிவாஜியை தோத்து போயிட்டாரு, ஜானகி அம்மா தோத்து போச்சு. அது எம்ஜிஆர் தொகுதியில நிக்க வச்சு. சோ இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் 89ல கடைசியில கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், திமுக ஆட்சி வந்தார். இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத திருப்பம் தான் இந்த 2026ல பிராக்டிக்கலா நடக்க போகுது. சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா 3 விஷயம் பார்க்க போறோம். யார் மக்களுக்கு ஒரு தீவிர ஆதரவா போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட அந்த பிரச்சாரம் அப்படின்றது யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அலை மாதிரியான ஒரு சூழ்நிலை. எவனை கேட்டாலும் டிவிக்கே மக அதான் சொல்லிச்சு, பேத்தி போட சொல்லியிருக்குப்பா அப்படின்றது, மாற்றம் வேணும்பா, ஒரு மாற்றம் இருந்தே ஆகணும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த திமுக அதிமுகவுக்கே போடுறது?
சரி, எதற்காக அந்த மாற்றம் அப்படின்னா அதுக்கு எவனுக்குமே அர்த்தம் தெரியல, கணக்கும் தெரியல. சரியா? அதற்கப்புறம் வந்து சரி இந்த மாற்றம் வந்து உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதெல்லாம் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, மாற்றம் வரும், இது இல்லாம அது இல்லாம இது இல்லாம இது இல்லாம. அப்ப வந்து இதுல ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாவே வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அப்படி ஒரு ஒரு அலை அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காங்கன்றது மட்டும் இல்லாம உண்மையும் அதுவா இருக்கு. அது போக என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெளியூருக்கு சென்று எனக்கு தெரிந்து இந்த 35 வருடங்கள்ல இந்த ஒரு 6-7 பொது தேர்தல்கள்ல ஓட்டு போடுவதற்காக சென்னையிலிருந்து வெளியூர்ல இருந்து இங்க வந்தவர்கள் வேலைக்கு வந்தவங்க இவ்வளவு பேரு அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க ஓட்டு போட அப்படின்றது இதுதான் எனக்கு தெரிந்து இந்த 35 வருடத்துல 7 தேர்தல்ல முதல் முறை இவ்வளவு பேர் கிளம்பி போறாங்க. தீபாவளி பொங்கலுக்கு போன மாதிரி போறாங்க. பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் இருந்தது, 3000 ரூபாய் பிளைட், 35,000 ரூபாய் தூத்துக்குடி பிளைட். இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கற மதுரைக்கு வந்து 28,000 ரூபாய் டிக்கெட், 5,500 ரூபாய் இருந்த டிக்கெட் 28,000 ரூபாய். அப்ப எல்லாமே எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போறாங்கன்னு தான் அர்த்தம். சோ இப்படி வந்து ஏற்றி வச்சிருக்கான். ட்ரெயின்ல டிக்கெட் கிடையாது, கார்கள் பாத்தீங்கன்னா ஜாம் ஆகி. விழுப்புரம் சற்று முன்னர் வந்து தகவல் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல் வந்து ஃபுல்லா அவ்வளவு கார்கள் நிக்குது. அப்ப இவ்வளவு பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓட்டு போட போறாங்க. அதே மாதிரி பல பைத்தியங்கள் புதுசா ட்ரை பண்ண போறாங்க. சரி எதுக்குன்னு கேட்டா தெரியலங்கிறாங்க, அதுக்கான அர்த்தமும் அவனுக்கு தெரியலன்றாங்க. இவர் வரணும்ன்றாங்க, அவர் வரணும்ன்றாங்க, இவர் போட்டுதான் பார்ப்போமேன்றாங்க. சோ இப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு அரசியல் அப்படின்றதும் ஒரு ஆட்சியை ஒருத்தட்ட ஒப்படைக்கிறது அப்படின்றதும் நம்மளுடைய தன்மானத்துக்கும் நம்மளுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கும் தற்போதைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய சர்வதேச விவகாரங்களா இருந்தாலும் சரி, தேசிய அளவிலான விவகாரங்களா தெரியும், அதுல இருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும். அவருடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் தடுக்கப்பட வேண்டும். நம் சந்ததிகள் நல்லா இருக்கணும், நம்ம முதல்ல நல்லா இருக்கணும், பெட்ரோல் டீசல் கிடைக்கணும், நம்ம கல்வி உரிமை பறிபோயிடக்கூடாது, தன்மானம் பறிபோயிடக்கூடாது, அரசியல் உரிமை பறிபோயிடக்கூடாது, ஆட்சி உரிமை அந்த தமிழகத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உரிமை பறிபோயிடக்கூடாது. இப்படி பல்வேறு விஷயம் இருக்கு. சும்மா இவனுக்கு போட்டான் அவனுக்கு போட்டான் இவனுக்கு மாத்தி போடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து முட்டாள்தனத்திலேயே மிக அடிமுட்டாள்தனம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆட்சின்றது வேற, ஒருத்தனுக்கு பிரைஸ் பண்றதுன்ற, ஒருத்தனுக்கு என்ன வேணாலும் நீ பண்ணலாம், ஒருத்தனை எவ்வளவு வேணாலும் ஆராதிக்கலாம், ஒருத்தனை எவ்வளவு வேணாலும் நீ கொண்டாடலாம், ஒருத்தனை எவ்வளவு வேணாலும் நீ ரசிக்கலாம். ஆனா நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எது அப்படின்னா நீ பொண்ணு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நடிகர் ரொம்ப புரிஞ்சு மேல கட்டி கொடுக்குறேன்லாம், இல்ல பொண்டாட்டியோ டைவர்ஸ் பண்ணி அவன் கட்டிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கலாம். அது வந்து உன் குடும்பத்தை மட்டும் பாதிக்கும், இல்ல உன் குடும்பத்தை எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கும். ஆனா நீ பொதுவாக இந்த மாநிலத்துக்கே என்னென்ன வேணும்னு அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொரு வாக்காளரும் ரிசர்ச் பண்ணி இவன் வந்தா என்ன, அவன் வந்தா என்ன, இது வந்தா என்ன, இந்த கட்சி வந்தா, இவர் வந்தா என்ன, இவர் ஏற்கனவே இருக்கலாமா வேணாமா, அவர் இருந்தாரா இருக்கலாமா, இது எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆய்வின் முடிவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாக்கு செலுத்தப்பட வேண்டும். அப்பதான் வந்து தமிழ்நாடு தமிழ் மக்களும் இந்த உங்களுடைய சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க. சரியா? சோ அப்படி இல்லாம சரி எவனுக்கோ ஒருத்தன் இவன் இருந்தா அவனுக்கு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு போட்டு இல்ல இவனு இருக்கட்டுமே கொஞ்ச நாள் இல்ல அவனுக்கு புதுசா போடுவான் அப்படின்னீங்கன்னா உங்க தலையில நீங்களே மண்ணவாரி போட போறீங்க அப்படின்றத தவிர வேற எந்த இதுவும் இல்லை. இதை பார்த்து நீங்க மாற போறீங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அதாவது யாரையும் வந்து இவர்கள் தான் டாப், இவர்கள் விட்டு ஆளே கிடையாது, இவர்களுக்கு தான் நம்ம வாக்களித்து ஆகட்டும், இவர்கள் தான் தொடர்ந்து ஆட்சியை செய்யணும் அப்படின்லாம் நம்ம யாரையும் சொல்லலை. இருக்கிறதுல பெஸ்ட் எது நம்மை பாதுகாப்பதும் சரி நம் சந்ததிகளுக்கும் சரி, இன்னைக்கு நாளைக்கு எவனா ஒரு கொள்கையோட வரட்டும், இதை தாண்டி இது இவர்கள் செய்கிறார்கள், இது சரியில்லை, இதை நான் செய்து காட்டுவேன், இது இப்படி போகுது, இது சரியில்லை, இதை நான் இந்த மாதிரி அணுகுவேன், இதை இப்படி நான் அணுகுவேன், அதை அப்படி அணுகுவேன்னு சொல்லும்போது அதை இவன் கம்பேர் பண்ணும்போது இவன் சொல்றது நல்லா இருக்கே, இவன் சொல்றதெல்லாம் லாஜிக்கா இருக்கு, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கு, இப்படி எல்லாம் செய்யலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு தோணுச்சு அப்படின்னா நீங்க மாற்றி வாக்களிப்பதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த இதுவுமே கிடையாது. அது இல்லாம எவனோ ஒருத்தனுக்கு நீ வந்து இதை போடுற அதை பண்ணி இதை நல்லா இருக்கு இவன் வந்தா ஓகே அப்படின்னீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க உங்க தலையில மண்ணவாரி போடுறது மட்டும் இல்ல, உங்க குடும்ப தலையில மண்ணவாரி போடுறது மட்டும் இல்ல, இந்த தமிழகத்தில் உள்ள தமிழக மக்களுடைய தலையில நீங்க மண்ணவாரி போட்ட பாவத்துக்கு ஆளாயிருவீங்கன்றதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு ஒரு கல்வியில நெருக்கடி, ஏன்னா மொழி ரீதியாக நெருக்கடி, ஒரு மொழியை புகுத்துறா, இன்னொரு அந்த மொழியை புகுத்தலைன்னா உனக்கு சம்பளம் தர மாட்டேன்றா, நம்மகிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி டாக்ஸ் தர மாட்டேன்றா, பணிய வைக்கிறான், காசு
கொடுக்காம அவனை மிரட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பணிஞ்சு காலில் விழுந்துருவான்னு நினைக்கிறான். நான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தான் சொல்றேன். அதுக்கு சில பேர் கூட்டணி போடுறான், அதுல காசை வாங்கிட்டு ஒருத்த கூட்டணி கட்சியில சேர்ந்துக்கிறான். இன்னொரு கட்சிக்காரன் வந்து மறைமுகமா தெலுங்கு மலையாளம்னு சொல்லிட்டு அவன் காசை வாங்கிட்டு கடைசியில் எங்கேயோ போய் அவனோடைய டையை போட்டுட்டு மறைமுகமா கோர்த்து கொண்டு வந்து விடுறான். இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னா மறைமுக கூட்டணி போட்டு அவன் இவனை எதுக்குறேன்றான், அவனை எதுக்குறேன்றான், அவன் கொண்டு போய் குழியில தள்ளணும்னு பாக்குறான். சரி, இவங்களுடைய வாழ்க்கையினால இவனா நல்லவனா இருக்கான், இவன் குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கு, நல்ல குடும்பம் நடத்திருக்கானா, அதுவும் கிடையாது. அந்த கட்சியில இருக்க எவனா இருக்கான்னு பார்த்தா ஒருத்தன் மாமனார் காசுல தின்னவனா இருக்கான், இன்னொருத்தன் ஊரடிச்சு விலையில போட்டவனா இருக்கான். சோ இப்ப இவங்களை பத்தி இன்னும் வெட்ட வெளியா தெரிஞ்சுமே மாற்றம் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது என்ன மாற்றம்னு புரிஞ்சுக்கிற முடியாம இருக்கு. மொத்தமா நீங்க எல்லா தலையிலையும் மண்ணவாரி போட போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டை யாருமே மாற்ற முடியாது. தமிழ்நாட்டுல இவ்வளவு முட்டாள்கள் இருக்கானா, இவ்வளவு கோமாளிகள் இருக்கானா, இவ்வளவு அறிவிலிகள் இருக்கானா அப்படின்றது இப்ப சமீப காலமாகத்தான் வரக்கூடிய தகவல் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோசியல் மீடியாவில் வரக்கூடிய போஸ்டிங், பேட்டிகள், அது இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கேவலமாவடா இருக்கீங்க, இவ்வளவு இந்த மாநிலம் வந்து படிப்பறிவுல இவ்வளவு தூரத்துக்கு போய் இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு எல்லாம் போகும்போது இப்படிப்பட்ட கேடுகட்ட இளைஞர்கள்லாம் இருக்காங்க, இளைஞர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்றது இப்ப சமீப காலமாக தான் பூதாகரமா தெரிய வருது. சோ இது எதுல போய் முடியும்னு தெரியல. நீங்க எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் உங்க சந்ததிக்குதான ஒரு மோசமான ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா புரியுதா, அதுக்கப்புறம் உங்களை மாற்றவே முடியாது. நீங்க நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி ட்ரம்புக்கு வாக்களித்து பல மக்கள் தலையாலே வாயிலே வயிற்றிலே அடிச்சுக்கிறான் அமெரிக்க மக்கள், அதே மாதிரியான ஒரு நிலைமையில நம்ம என்னதான் மண்ணில் பிறந்தாலும் அதை மாற்றமாக கொண்டு வர முடியாது அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல நினைத்து விட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி வாக்களிங்க, கட்டாயமே வாக்களிங்க. மண்ணை போட்டு விட்டுறாங்க, உங்க தலையிலையும் போடுறது மட்டும்னா இருக்கிற தலையிலையும் மண்ணை போட்டு விட்டுறாங்கன்றது தான் நம்ம சொல்ல வரோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு மாய பிம்பம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்லை. எனவே பார்த்து வாக்களிங்க. உங்க நன்மைக்கும் இந்த தமிழகத்தின் நன்மைக்கும் தமிழக மக்களோட நன்மைக்கும் அது நன்மையா பயக்கும் நம்ம கேட்டுக்கிறோம். மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.